ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு கசமுசா அடுப்பாங்கரை டூர் தான் பார்க்க போகிறோம். அடுப்பாங்கரைங்கிறது கிச்சன். அந்த கிச்சன் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. நம்ம வேலை செய்யும்போது கசமுசன்னு தான் இருக்கும். வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஒர்சல் பண்ணுவோம். இப்போ வாங்க, நம்ம வந்து கிச்சன் வந்து நம்ம டூர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஷோகேஸில் இருக்கிற கிச்சன் மாதிரி ஆக்காமல் நம்ம ரெகுலராக எப்படி கிச்சன் இருக்கோ அதே டூரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் உங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் வந்து பாத்திரம் வளர்க்குற லோஷன், அப்புறம் பவுடர், சபீனா பவுடர் எல்லாமே இருக்கும். சபீனா பவுடர் ஒரு காலத்தில் நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சபீனா பவுடரே பார்க்க முடியல. கடையில் கிடச்ச உடனே டக்குன்னு வாங்கிட்டோம். எத்தனை பேர் சபீனா பவுடரை வச்சு பாத்திரம் விளக்கிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு மஞ்சள் கலர் பை இருக்கா, என்னடா மஞ்சள் பை அப்படின்னு நினைக்கிறீங்களா? மஞ்சள் பை அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேரி பேக்லாம் நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக நம்ம கையில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பையோ ஒரு பெரிய பேக்கோ ஏதோ போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் கேரி பேக் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரேயோ இல்லைனா ஒரு சின்ன இப்போ கூட மினி டஸ்ட்பின் கிடைக்கிது, அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு ட்ரே மாதிரி வச்சிங்கன்னா பாத்திரம் வளர்க்கும் போது அந்த எக்ஸஸான ஃபுட்டெல்லாம் அதில் போட்டுட்டு மொத்தமாக சேர்ந்து நீங்கள் குப்பையில் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கிச்சனில் குப்பை தொட்டி வைக்கிற பழக்கம் இருக்காது. ஏன்னா கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வெளியே வச்சவங்களுக்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பு பக்கத்துலேயே பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த சூடு பட்டு அதையெல்லாம் இலகிருக்கு. ஸோ சில்வரில் வாங்கணும், வாங்குகிற வரைக்கும் வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்புறம் சைட் பை சைடு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து சுடு சுடு சாப்பாடும் கருவாட்டு குழம்பும் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நிலக்கடலை வேக வச்சுருக்கோம், அதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இதுதான் பாருங்கள் எங்கள் வீட்டு மினி கிச்சன் டூர். இது வந்து இந்த இதில் வந்து பாதாம், அப்புறம் வந்து பாதாம், நிலக்கடலை அதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து புளி, சர்க்கரை, டீ தூள், காப்பி தூள் எல்லாமே இருக்கும். அந்த ட்ரேயில் ஆயில் ஐட்டம் இருக்கும். இதில் எல்லாமே சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து தனித்தனியாக நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களா, இல்லைனா கண்ணாடி பாட்டிலா, இல்லைனா சில்வரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாமே இதில் இருக்கும். ரவை, கடலை, அப்புறம் எல்லாமே இருக்கும். அப்புறம் மெயினாக இந்த கிளிப் எதுக்கு அப்படின்னா, சாப்பாடு வடிக்கும் போது அதை வந்து அந்த மூடியில் போட்டு கிளிப் பண்ணி வச்சுட்டா அது பேசாமல் இருக்கும். அதை நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணி சாப்பாடு நீங்கள் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதில் நம்ம உங்களுக்கே தெரியும், மளிகை ஜாமான் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இருக்கும். இதில் வந்து இது ஓட்ஸ் இருக்குது. பட் இந்த ஓட்ஸ் நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. ஒரு நாள் சாப்பிட்டா ரொம்ப கொலன்னு இருந்தது. இந்த ஓட்ஸை வச்சு ஏதாவது ஒரு நல்ல ரெசிபி தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுந்து, அப்பளம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே உள்ள செல்ஃபில் வந்து ரேண்டமாக யூஸ் பண்ணாத பொருட்கள் எல்லாமே இருக்கும். கண்ணாடி டம்ளர், பவுலு, ஸோ எக்ஸஸ் ஸ்பூன்ஸ், அப்புறம் எக்ஸஸ் அந்த டப்பாஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே சர்விங் பவுல்ஸ் சில்வரில். யாராவது வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேல் டப்பில் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் எல்லாம் மேலே பரங்கில் அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா இடம் கம்மி, அதனால் கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நிறைய பொருள் போட்டிருந்தாலும் பாத்திரம் நிறைய சேரும். நம்ம சும்மா எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சிங்கில் போட்டுருவோம். ஸோ இது ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து தலைக்கு தேய்க்கிற ஆயில், ஃப்ளாஸ்க்கு, எக்ஸஸ் சர்க்கரை, கோதுமை மாவு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு மளிகை ஜாமான் ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கும். இது பிளாஸ்டிக் தான், பட் பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கான்னு